மாமா, நான் பேச வந்ததே உங்ககிட்ட தான். அதனால தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நான் பேசுறத பொறுமையா கேளுங்க. இது நம்ம குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். இங்க பாரு, வாயு வயிறுமா இருக்கிற உன்னை மனசு நோக்கடிச்சு இந்த வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை. அதே சமயம் இன்னைக்கு நடந்த விஷயத்த காரணமா வச்சு வேற எதையும் மனசுல வச்சு தப்பு கணக்கு போட வேண்டாம். எனக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி. அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. எதையும் பேசி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒட்டி உறவாட முயற்சி பண்ண வேண்டாம். அம்மா, பிரச்சனை பண்ணாம பேசி அனுப்பி வைங்க. மாமா, நான் பேச வந்ததே வேற மாமா. நான் உங்க எல்லார்கிட்டயுமே ஒரு உண்மையை சொல்லணும். நீ எந்த உண்மையை சொல்ல வேணாம். எதையும் கேட்கிற மனநிலையில நான் இல்ல. ஐயோ மாமா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க மாட்டேன். இது நம்ம குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். எதுவும் தேவையில்லை. டேய் திரு, இருடா, அவ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்றால, என்னன்னு தான் கேப்போமே. அம்மாடி செல்வி, என்னம்மா விஷயம்? அத்தை, நான் சொல்ற விஷயத்த கேட்க எல்லாரும் உங்க மனசை திடப்படுத்திக்கோங்க. ஐயோ, என்னம்மா என்னம்மா புதிர் போடுற? அப்படி என்னம்மா விஷயம் சொல்லு. அண்ணி, அது வந்து... ஐயோ செல்வி, சொல்லுமா. சொல்லுமா. மாமா, ஹோட்டல்ல நடந்த எல்லா பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க கீர்த்திய கோவத்துல கை நீட்டி அடிச்சிட்டீங்க. நீங்க அடிச்சதை தாங்கிக்க முடியாம அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி கீர்த்தியும் ராஜேஸ்வரி அம்மாவும் என்ன பாக்குறதுக்கு வந்தாங்க. என்ன செல்வி சொல்ற? கீர்த்தி உன்னை பார்க்க வந்தாளா? ஆமா அத்தை. திரு, என்னடா இதெல்லாம்? செல்வி, இது பாருமா, அந்த பொண்ணு ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படி எல்லாம் பண்றா. அவ பிரச்சனை பண்றாளேன்னு நீ மனசுல எதுவும் வச்சுக்காதம்மா. இது பாருமா, அவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறது புதுசா சொல்லு. அண்ணி, விஷயம் அது இல்ல. என் மேல இருக்கிற கோவத்துல அவ வழக்கம் போல நிறைய பேசினா. அது எதுவுமே எனக்கு பெருசாவே தெரியல. அத நான் கண்டுக்கவும் இல்ல. ஆனா அந்த ஆத்திரத்துல அவ என்கிட்ட சொன்ன ஒரு உண்மை என்னால அதை ஏத்துக்கவும் முடியல, தாங்கிக்கவும் முடியல. அது எப்படி உங்க எல்லார்கிட்டயும் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இங்க பாரு, டைம் வேஸ்ட் பண்ணாத, நேரா விஷயத்த சொல்லு. மாமா, அதை எப்படி உங்ககிட்ட எனக்கு சொல்றதுன்னு புரியாம தான். இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஐயோ செல்வி, சொல்லுமா, தயவு செஞ்சு என்னன்னு சொல்லு. கீர்த்தி என்கிட்ட வந்து